அக்கா தங்கச்சி இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா? தங்கச்சிக்கு பூ வாங்கிட்டு போமா. உங்க வீட்டுக்காரர் வந்தாலும் என்கிட்ட தான் பூ வாங்கிட்டு போவாரு. மெட்ராஸ் போனதும் பழக்க வழக்கமெல்லாம் மாறிடுச்சு. சரி சரி, இப்ப என்ன உங்ககிட்ட பூ வாங்கணும் அவ்வளவுதானே? கொடுங்க. எவ்வளவுமா? ஒரு 5 ரூபாய் கொடுங்க. என்னது 5 ரூபாய்க்கா? 5 பேர் அக்கா தங்கச்சி இருக்கீங்க, 5 ரூபாய்க்கா? 10 ரூபாய்க்கு வாங்கிக்க. இது கொஞ்சம் பிடிமா? கொஞ்சம் உட்டையா இருக்கிறேன். அதுல பணம் எடுத்து கொடு. என்னங்க வரேம்மா. வா போலாம். நான் மெட்ராஸ்க்கு வந்ததுல இருந்து எனக்கு வரவே மனசு வரலக்கா. வாமா சரோ, இப்பதான் வரியா? ஆமாக்கா. ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, நீ உண்டாயிருக்கியாமே? ஆமாக்கா. ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் காலாகாலத்துல நடந்துடணும். அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். நாம வயசுல பெத்து போட்டாதான் நம்ம கிளவி ஆகும்போது அதுங்க வந்து நம்மள பாத்துக்குங்க. நாம கிளவி ஆகும்போது பெத்து போட்டா அதுங்க நம்மள பாட்டின்னு கூப்பிடுமா இல்ல அம்மானு கூப்பிடுமா? ஆமா, தண்ணி குடுத்துன்னு போயிட்டியாமே? ஆமாக்கா. உன் மாமியார் ரொம்ப கொடுமைக்காரியாமே. உன்னை போட்டு படுத்தி எடுத்துட்டாளாமே. நல்ல காரியம் பண்ணடியம்மா. ஒரு பொண்ணு தனி குடுத்தனம் போறது ஒரு நாட்டையே ஆட்சி செய்யற பொறுப்புக்கு வந்த மாதிரி. சந்தோஷமா இரு. சரிக்கா, நாங்க வரோம். பாத்தியா லீலா, ஏதோ ஒரு ஜோசிக்காரர் வந்தாரு, நேரம் சரியில்லைன்னு சொன்னாரு. அத்தையே முடிவு பண்ணி எங்களை தனி குடுத்தனம் வச்சாங்க. ஆனா போற போக்க பார்த்தா தனி குடுத்தனம் போனதுக்கு நான் தான் காரணம் ஆயிடுவேன் போல இருக்கு. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேங்க, நல்லா இருக்கேன். சைக்கிள்ல இருந்து டிவிஎஸ்க்கு மாறி இருக்கீங்க. நல்லா வளர்ச்சிதான். கோவில்ல தவிர ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் வேலை பாக்குறேங்க, அதான். அப்புறம் உங்க கல்யாண விஷயம் என்னாச்சு? அது இல்லைங்க. ஏன், என்னாச்சு? அது வந்து அப்பா அம்மா இல்லாத பையன் அனாதான்னு சொல்லி வேண்டான்ட்டாங்க. அப்பா அம்மா வளர்த்த புள்ள ஒழுக்கமா இருக்குமா, தானே உடந்த புள்ள தறிக்கட்டு போயிடுமா. சரி விடுங்க. இந்த சம்பந்தம் இல்லைன்னா இன்னொரு சம்பந்தம். இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. இவங்க சொல்றதானே மொத்தவங்களும் சொல்ல போறாங்க. கோவில்ல இருந்துட்டு ஒரு பூசாரி மாதிரி இல்ல ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானே. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ஒரு ஆம்பளை, கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. எத்தனை பொண்ணுங்களை ஆம்பளைங்க பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? அவங்கள பத்தி நினைச்சு பாருங்க. அவங்க நிலைமையில உங்களை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொம்பளைங்களுக்கு வேற காரணங்க, வரதட்சணை அது இதுன்னு. ஆனா எல்லாரும் நான் அனாதன்ல சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு போறாங்க. என்னங்க இது? அனாதைன்னுட்டு நீங்க அனாதைனா ஒரு அனாதை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னமோ பெரிய தேவதாஸ் மாதிரி பேசுறீங்க. லீலா, சும்மாரு. அவரே பாவம் நொந்து போய் பேசிட்டு இருக்காரு. இத பாருங்க, நீங்க கவலையே படாதீங்க. நான் சொல்றேன், கடவுளா பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணை அனுப்பி வைப்பாரு. நல்லவங்க சொல்றீங்க, பழிக்கும் நான் நம்புறேங்க. சரி, நான் வரட்டுங்களா? வாங்க, வா. பவானி அக்கா, எப்படி இருக்க? ஐயோ, என்ன பவானி, ஏன் அழற? சரி சரி, உள்ள வா. ஏன் அழறா இவ? ஐயோ, அழாத பவானி. என்ன பவானி? ஐயோ, என்ன? நீ ஒருடி அங்கே இருந்துட்டல, எங்களெல்லாம் பார்க்கணும் போலவே தோணல. அப்படி இல்ல பவானி, என் மனசு இங்கதான் இருந்தது. நீ என்ன பண்ற, தனு விஜய் என்ன பண்றா, அப்பா என்ன பண்றாங்க, என் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்படி இருந்தும் அங்கே இருந்துட்ட. அப்படியே நினைச்ச உடனே கிளம்பி வந்துட முடியுமா? சரோ, சரோ, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. மெட்ராஸ்ல இருந்து நானும் தானே வந்தேன். ஒரு ஜீவனாவது வான்னு கூப்பிட்டீங்களா? ஏய், நீ இங்க இருந்து தானே போனேன். இங்க இருந்து போனாலும் எல்லாரும் சரோக்கு ஆயிட முடியுமா? சரி சரி, வா. உட்காரு. எப்படி இருக்கக்கா? இந்தா, இது உனக்கு. Thank you. தனு, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? அது ஏன் சரோ கேக்குற? அப்பப்ப தலை சுத்துது, கை கால்லாம் குடையுது. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அடேங்கப்பா, மதர்ஸ் மீட்டிங்.
புள்ளத்தாச்சியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. கிண்டலா? நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அரை டிக்கெட் நீ கிண்டல் பண்றியா? நான் ஒன்னும் அரை டிக்கெட்ல, நான் 2 குழந்தைகளுக்கு சித்தி. ஞாபகம் சரோ, நாம 2 பேரும் மூத்தவங்கன்னு பேருதான். நமக்கு பின்னாடி உள்ளவங்க தெளிவா இருக்காங்க பாரு. நம்ம தங்கச்சிங்க நம்மளை விட புத்திசாலிங்கன்னா சந்தோஷப்பட வேண்டியதானே?